வணக்கம். என் பேர் வேணுகோபால். நான் ஈரோட்லேருந்து வரேன். என்னோட நிறுவனத்தோட பேர் வந்து ஆஸ்கர் சோலார் பம்பு. நாங்கள் கடந்த 12 வருடமாக விவசாயத்துக்கு தேவையான சோலார் ஆற்றலை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் குறிப்பாக விவசாயத்துக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு பார்த்தா நீர் சார்ந்த சோலார் வாட்டர் பம்ப் ஆகட்டும், ஒரு டீசலில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணுறதாகட்டும், அதுக்கு அடுத்த மாட்டமாக அந்த சோலாரை செச்சு நம்ம வந்து ஒரு மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், எண்ணெய் செக்கு ஆட்டுவது, அரைக்கிற இயந்திரத்தை, இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்தோட சூழல்ல இருந்து மதிப்பு கூட்டும் செயல்பாடுகளை நம்ம வந்து சோலாரில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அதே இதை கழிவுகளை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, விவசாய கழிவுகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து சோலார் நம்ம விவசாயம் உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதே இதை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டும் போது பார்த்தோம்னா நிறைய கழிவுகள் இருக்கும். அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக சோலார் ட்ரையர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முழுக்க வந்து விவசாயத்துக்கு தேவையான சூழலை டிசைன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஈரோடு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே. எனக்கு சொந்த ஊர் பார்த்தோம்னா திருச்சி பக்கத்தில் குளுத்தலைங்கிற பக்கத்தில் பெட்டவாய் தலைங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் நான் முதல்ல படித்தேன். ஆரம்பத்தில் நான் ஒரு 10வது மட்டும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மேல்மடிப்புங்கிறது பெரிய அளவில் விருப்பம் கிடையாது. அப்போல்லாம் பார்த்தோம்னா 10வது படித்தோடனே பார்த்தோம்னா எனக்கு பெரிய அளவில் கல்வி மேலே பெரிய ஆழ்வாரெலாம் கிடையாது. அப்பா வந்து நீ ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் தொழில் கல்வி எடுத்தனா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி ஏதோ வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது வந்து ஐடிஐங்கிறது தான் என்னோட எடுத்த மார்க்குக்கு சம்மந்தம் பண்ண முடிஞ்சுது. அப்போ வந்து நான் வந்து ஐடியில் கொஞ்சம் போய் நான் எலக்ட்ரிக்கல் துறையில் நான் ஒரு 2-3 வருஷம் நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம பண்ணோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னோட சூழல் எல்லாமே அம்மாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப குடும்ப சூழல் விவசாய கூலி தான். அப்பா வந்து சின்ன வேலைகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து விவசாயம் சார்ந்த இந்த பின்புலத்தில் இருக்கும்போது விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் நிறையவே அவங்களுக்கு எனக்கு அடிப்படையிலேயே எனக்கு வந்து கொஞ்சம் உந்துதல் இருக்குது. நான் பின்னால் வந்து நான் வேலை செய்கிறதுக்கு வந்து இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் கொடுக்கும் அப்படிங்கும்போது எனக்கு அது அன்னைக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு ஒரு உந்துதல் கொடுத்தம்போது தான் அம்மா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து எனக்கு லேர்ன் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு வந்து அடுத்த கட்டமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருந்துச்சு. நான் ஐடி முடித்த உடனே பார்த்தோம்னா அந்த ஐடி முடிச்சேன்னா அப்ரெண்டிஸ் பண்ணணும். அப்ரெண்டிஸ் பண்ணோம்னா குறைந்தப்பட்ட 2 வருஷம் மறுபடியும் நம்ம அதில் போகும்போது பார்த்தோம்னா குடும்ப சூழலுங்கிறது ரொம்ப பிரச்சனை கிடையாது இருந்தது. அப்பா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம திருச்சியிலேருந்து நாங்கள் ஈரோடுக்கு வரக்கூடிய சூழலாகி வச்சு நிறைய கடன்கள் இருந்தது. அப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த நம்ம அப்ரெண்டிஸ் பண்ண முடியக்கூடிய சூழல் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருந்தேன். அப்போ முதல்ல நான் வேலைக்கு போன இடம் திருப்பூர் தான். திருப்பூரில் போய் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் சின்னதாக ஒரு வேலைகள் ஒயரிங் பண்ணுறதுக்காக போனேன். அப்போலாம் போதோம்னா ஐடி முடித்தோம்னா வெளியே நான் சொல்லிக் கொடுக்கும் போது வந்து ஐடி முடித்தா வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குன்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் வந்து வெளியே போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஐடிக்கு வந்து மதிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒயரிங் வேலை தான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம வந்து செய்யும்போது பார்த்தோம்னா கையில் காயம்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுக்கும்போது பார்த்தோம்னா இதிலிருந்து எப்படி நம்ம இதெல்லாம் மேம்படுத்திக்கும் போது பார்த்தோம்னா அந்த தொழில் சார்ந்த இப்போ எலக்ட்ரிக்கல் முடிச்சிட்டோம். எலக்ட்ரிக்கல் அடித்தது பார்த்தா ஒரு பிஇ படிக்கிற கிராஜுவேட்டுக்கு உண்டான தொழில்நுட்பத்தான் நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த அடிப்படையில் சின்னதாக தேடலில் வச்சுக்கிட்டு நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஐடிக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஒரு டிப்ளமோ படித்தாங்கன்னா என்ன ஒரு நாலேஜ் வருமோ அதுக்கான பயிற்சிகள் நான் கட்டினேன். கேடு டிசைனிங் பண்ணுறது, அதே மாதிரி டிராயிங் போடுறது, ஒயரிங் பேனல் போர்டு டிசைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் ஆர்வமாக இருந்த அதுக்கான தேடலை வச்சுக்கிட்டு அதுக்கான தொழில் கல்விகளை நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் நான் வந்து தொடர்ந்து இந்த பயணத்திலேயே இருந்தேன். புதிய தொழில்நுட்பத்தெல்லாம் தேடி அதை வந்து நான் கற்றுக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு. அதை சார்ந்து என்னோட பொருளாதாரத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து செஞ்ச வேலை வந்து ஒயரிங் வேலை. அதில் இண்டஸ்ட்ரியல் ஒயரிங்கிறத கான்ஃபிகரேட் பண்ணி நான் பேனல் போர்டு டிசைன் பண்ணுறது, பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கும்போது மாற்று ஒரு தொழில்நுட்பமாக நான் நினச்சது வந்து சோலாரை தான் நினச்சேன். சோலார் வந்த அப்புறம் நான் அதுக்கான உந்துதலை அதுக்கு
போகணும் அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் கிடையாது. அப்போ எப்படி நான் அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கும்போது தொடர்ந்து ஏதாச்சும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமானா சின்ன சின்ன வேலைகள், பேனல் போர்டு ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி அனுபவத்தை மட்டும்தான் கற்றுக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் பார்க்குறது, சின்ன சின்ன லேர்னிங்லாம் கிடைச்சப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு சோலார் அமைச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்தாரு. முதல்ல ஈரோட்டில் ஒரு வீட்டுக்கு. அப்போ நான் அதை ஒரு டிசைன் பண்ணேன். அதை டிசைன் பண்ணி என்னோட கை காசு போட்டு தான் அதை கொஞ்சம் பண்ணேன். ஆனால் முடிச்சு கொடுக்கும்போது பண்ணால் ப்ராஜெக்டோட காஸ்ட்டுக்கும் கஸ்டமரோட இதுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருந்து, அப்போ அவர்கிட்ட வந்து பொருளாதார ரீதியாக நான் அந்த இடத்துல எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லி நான் பொருளை வாங்கும்போது ஒரு பொருள் இருந்தது. ஆனால் நான் கொண்டு போய் ஃபிட் பண்ணுற டயத்துக்குள்ளே பார்த்தோம்னா சோலார் பேனலோட விலை வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து எனக்கும் கஸ்டமருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உடைபடுச்சு. இப்படியே தான் என்னோட பயணம் வந்து தொடங்குச்சு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அடுத்த கட்டமாக போகணும். அப்படிங்கும்போது சின்ன சின்ன லேர்னிங் வந்து சோலார்லேருந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அனுபவத்தையும் சேர்த்தேன், அதே சமயத்தில் பயணத்தையும் கண்டுபிடுது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த சோலாரை வச்சு நம்ம எந்த முறையிலலாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கும்போது பெரிதுமே வந்து விவசாய சூழலில் பாதிக்கப்படுறது வந்து டீசல் இன்ஜின் வச்சு இதை ரன் பண்ண முடியாத சூழல் தான். அப்போ டீசல் இன்ஜின் பார்த்தோம் ஒரு கட்டத்தில் நாங்கள்லாம் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டிலாம் நான் வந்து அந்த விவசாயம் பண்ணுறவங்களாம் பார்த்தோம்னா ஏன் விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து டீசல் வாங்கி ஊற்ற முடியல, இலவச மின்சாரத்துக்காக வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்த்தது ஒரே விஷயம் என்னன்னா, கரண்ட் ஃபிக்ஸ்டாக தட்கால் முறையில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து காசு கட்டணும் அப்படின்னா தட்காலுக்கு பதிஞ்சாலும் சரி, அதில் ஒரு இலவச மின்சாரம் வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் வந்து தொடர்ந்து அதில் நம்ம பதிஞ்சு காத்திருக்க வேண்டிய சூழல் இது. அப்போ அந்த 5-6 வருஷம் அந்த விவசாயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட குடும்ப பின்னணிங்கிறது ரொம்ப ஒரு பொருளாதாரத்தை தேடி தொய்வு அடையக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. அண்ணெல்லாம் பார்த்தோம்னா அவங்க தொடர்ந்து அந்த பூமி தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஆனால் அது கட்டமாக பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு கூற்று வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு இவருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்து வேற வேலைக்கு போகக்கூடிய சூழலாக ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதை நம்ம வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அந்த விவசாயத்தை தக்க வைக்கணுங்கிற ஒரு நினைப்பு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து சூரியாற்றல் தானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சூரியாற்றல் அறிமுகமான பீரியடில் அப்போ சோலார் வாட்டர் பம்புக்கு வந்து மத்திய அரசு வந்து மானியம் கொடுத்து விவசாயம் வந்து நீங்கள் விவசாய வாட்டர் பம்பு நீங்கள் அமைச்சிங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு 40% மானியம் வந்து கவர்மெண்ட் மூலம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் வங்கி மூலமாக இதெல்லாம் எப்படி அந்த ஸ்கீமை வந்து ஃபார்மருக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கட்டமாக நம்ம வந்து அதுக்கான பயணத்தை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து சைன் பண்ணேன். முதல் கட்டமாக வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் பெல்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். முதல்ல 5 வாட்டர் பம்ப் மட்டும் எடுத்து அந்த ஃபார்மருக்கு தேவையான முதல்ல, ஏன்னா சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னம்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு 4.5 லட்ச ரூபா வந்து ஒரு ஃபார்மரால் மறுபடியும் ரீபே பண்ண முடியுமா அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. அப்போ ஒரு ஃபார்மர் 4.5 லட்ச ரூபா போடாமல் மானியம் வந்து 40% கிடைச்சது அப்படின்னா பாதியாக குறைஞ்சி போச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 2.5 லட்ச ரூபாங்கிறது பார்த்தோம்னா அவருக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா ஒரு டீசல் இன்ஜின் வந்து ரன் பண்ணார் அப்படின்னா வருஷத்துக்கு தொடர்ந்த பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. அப்போ அவரோட முதலீடுங்கிறது ஒரு 2.5 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு கோயம்புத்தூரில் ஒரு 4-5 பம்புகள் இன்ஸ்டால் பண்ணோம். அதனோட நன்மதிப்பு வந்து அடுத்த கட்டமாக எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. எங்களால் செயல்பட முடியல. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய சிரமங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த லேர்ன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண பிகினிங்லேயே ஒரு 4 வருஷத்துலேயே இந்த இடைப்பட்டக்கூடிய சூழல் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சோலார் இந்த வாட்டர் பம்பை வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா ஃபார்மர் எடுத்த உடனே ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. அதனால் 2.5 லட்ச ரூபா முதலீடாக போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஃபார்மரை வந்து நாங்கள் தேடி போய் செலுத்துறதுல அவ்வளோ சிரமங்கள் இருந்து அன்றைக்கி டெக்னாலஜிங்கிறத அவ்வளோ ரீச் பண்ண முடியல. முகநூலுங்கிறது பெருசாக இல்லை. அப்புறம் நாம் வந்து தொடர்ச்சியாக இதை பற்றி நாங்கள் செஞ்ச வேலைகளை எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு சரியப்படுத்தும் போது தான் அந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் ரைட் பண்ணி போடுறது, வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து செயல்படுத்தணும். என்னோடய வேலையை செய்வேன், ஒரு கண்டென்ட்டை போடுவேன், படங்கள் போடுவேன். இது 4 பேர்த்துக்கு ரீச் ஆகமிச்சு. தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் அறிமுகம் கொஞ்சம் வளர வளர வந்து எனக்கு தொடர்ச்சியாக அதன் மூலமாக லீடு வர ஆரம்பிச்சு. மற்ற மாநிலங்களுக்கும் நான் இந்த சோலார் வாட்டர் பம்பை விரிவுபடுத்த ஆரம்பித்தேன். குறைஞ்சபட்சம் ஒரு
ஒரு 150 பம்புக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிலையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபார்மருக்கு எவ்வளவு எளிதாக சோலார் வாட்டர் பம்பை நம்ம பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம எளிமைப்படுத்தி நம்ம அந்த இடத்துல நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்தோம். இந்த பயணங்கிறது ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் பண்ணியிருக்கோம், வெவ்வேறு நிலப்பரப்புகள் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு போர்வெல் அமைப்புகளாகட்டும், இல்லை ஆழ்துளை அந்த கிணறுகளாகட்டும், ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா 150 அடியில் இருக்கும், இன்னொன்று 1000 அடியில் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அந்த இடத்துல வந்து சோலார் எதுவுமே டீசல் வாங்கி ஊற்றாம இலவச மின்சாரத்துக்காக வாங்கி டாக்குமெண்ட் என்கொயர் பண்ணி பிரச்சனைகள் இல்லாமல் வெறுமனே சூரிய ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி அந்த நீரை அந்த மக்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க வணங்குற அந்த நீருக்கான அந்த தன்மையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் எனக்கு வந்து அடுத்த கட்டமாக என்னை செயல்பட விட்டுச்சு. நான் இது சோலார் வாட்டர் பம்பு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா பெரிதாக எனக்கு வந்து பொருளாதாரத்தை நிவர்த்தி பண்ண முடியல. நான் என்ன தேடி இந்த சோலாருக்கு வந்தனோ பொருளாதாரத்தை அப்போ வந்து நாம் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்போ எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது. திடீர்னு கோவிட் காலம் ஆரம்பித்த ஒரு சூழல் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே விவசாயத்துக்கு நல்லது தான் பண்ணுறோம், இருந்தாலுமே வந்து இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தொடர்ந்து ஆர்டர்கள் வரணும். எனக்கு தொடர்ச்சியான ஆர்டர்கள் கிடையாது, பெரிய அறிமுகமோ என்னால் ஒரு மார்க்கெட்டிங் உண்டான யுத்தியோ என்னால் கொண்டு வரக்கூடிய சூழலோ இல்லை வந்து ஆட்களை போட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய பொருளாதாரமோ என்னால் இல்லை. அப்போ அடுத்த கட்டமாக இதில் வந்து பொருளாதாரம் வேணும். ஏன்னா நமக்கு வந்து வெளியே வந்துட்டோம், வேலை ஜாப் கிடையாது, வேலை செஞ்சு தான் ஆகணும். மாதத்துக்கு இவ்வளோ ஒரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் பார்க்கும்போது கோவிட் வந்துச்சு. பெரிய ஸ்ட்ரகிள். கம்பெனி எழுத்தி மூடிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருந்தது. கடன் அந்தளவுக்கு ஏறினதுனால என்னால் தொடர்ந்து நான் பயணம் பண்ண முடியல. அப்போ நான் திடீர்னு ஒரு முடிவு பண்ணேன், இதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நினச்சிது. ஏன்னா பழைய பதிவுகளை நான் பார்க்கும்போது ரிமைண்ட் பண்ண விஷயத்தையும் வந்து அந்த சந்தோஷம் வந்து மறுபடியும் இதை வந்து இன்னும் எளிய மக்களுக்கு கொண்டு போகணும், விவசாயத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படணும், விவசாய சூழல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணுங்கிற அடுத்த உத்வேகத்தில் ஆரம்பித்த ஒரு பயணம் தான் மலைவாழ் மக்களுக்கான ஒரு பயணம். இந்த மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா ராகிங்கிறது அவங்களோட உள்ளூர் உணவாக இருக்குது. அவங்களுக்கு நமக்கு எப்படி நெல் உணவு கம்பு உணவு சாப்பிட்றோமோ மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு அந்த மலையில் கிடைக்கக்கூடிய பயிர்கள் தான் வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து கல்டிவேஷனே பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அங்கே வந்து மானாவாரி பயிர்கள் தான், மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து பயிரிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை அறுவடை பண்ணி அதை நேம்பி கல் துருவி வந்து நம்ம பழைய திரிகை முறையில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்களும் வந்து வெளியே வரக்கூடியது பொருளாதாரத்தை தேடி பயணிப்புக்கும் பண்ணுற போது பார்த்தோம்னா அந்த கல் திரைகளை வச்சு முதியோர்கள்லாம் வந்தோம்னா செய்யறதில்ல, கீழே கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்போ மலை கிராமம் பொறுத்த அளவுக்கு என்னென்னா சர்வசாதாரணமாக வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. மலையிலேருந்து இறங்கினாங்கன்னா ஒரு 8 மணி நேரம் இறங்கணும். இன்னும் ஒரு சில மலைகள்லாம் இருக்குது 2 நாள் பயணம் பண்ணி வெளியே வரக்கூடிய சூழல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈரோடு பக்கத்தில் கத்தரி மலைங்கிற ஒரு மலை கிராமம் இருந்தது. இது இங்கே ஈரோடு பகுதியில் உயரமான மலைத்தொடர். ரொம்ப அந்த மக்கள் பொறுத்த அளவுக்கு வெளியே வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வெளியே வரதுக்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் 16 கிலோமீட்டர். இந்த 16 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமாக 8 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு ராகியை கொண்டு வந்து மலையிலேருந்து கீழே கொண்டு வந்து அரைச்சி மேலே கொண்டு போய் உணவாக செய்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ராகியில் கொண்டு வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் போட்டு தேவையான பொருளை காசாக மாற்றிக்கிட்டு அதை வந்து மறுபடியும் உணவுக்காக பண்ணி இது வந்து ஒரு சுழற்சி முறையில் அவங்களுக்கு பொருளாதாரத்தை இன்னும் தேவையை தான் அதிகரிச்சு ஒழிஞ்சு அவங்கள தன்னிறைவாக கொண்டாட சூழலை கொடுக்கல. அப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு ஈரோடு கலெக்டர் மூலமாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அப்போதைய இருந்த உன்னிகிருஷ்ணன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்ஆர் மூலமாக இந்த இது செயல் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் செயல் மதிப்பீடை பொறுத்த அளவுக்கு 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது. இதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னால் இதை மெயிட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இருந்தது. இருந்தாலும் என்னை பொறுத்த அளவுக்கு என்னென்னா நமக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஒன்று தான் எனக்கு வந்து உள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது. அதை கண்டிப்பாக நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ நான் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் பணம் போட்டு தான் எல்லாமே பண்ண வேண்டிய சூழ்நிலை. வீட்டில் இருந்த நகையெல்லாம் வச்சு மனைவி கூட தெரியாது, நண்பர்கள் பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி அந்த குரலை கொண்டு போனேன். கொண்டு போகும்போதே ஆகப்பட்ட பிரச்சனை தான்.
ஒரு பக்கம் மக்கள் ஏற்றுக்கலை. அதெல்லாம் சும்மா கொண்டு போய் ஏன் பாக்ஸை கொண்டு போய் வைக்கிறீங்க, அதெல்லாம் இங்கே கீழேயே சோலார் ஓடலை, மேலே வந்து மட்டும் ஓட போகுதா அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் இருந்தது. அரசு துறையிலிருந்தும் அவ்வளோ எனக்கு அழுத்தங்கள் இருந்தது. இதை கொண்டு போய் செய்கிறதுக்குள்ளே அவ்வளோ நிறைய சிரமப்பட்டேன். வார்த்தையில் சொல்லவே முடியாது. என்னால் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரகிளான அந்த ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி நினச்சாலும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். மறுபடியும் அதை கொண்டு போய் அந்த மக்களுக்கு செஞ்சு, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக இது சுற்றும் அரைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவங்கள அரைச்சி வச்சோம். தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் அதை எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னுங்கிற மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அது ஒரு 6 மாதம் கழித்து அந்த உள்ளூருக்கு வந்து திருவிழா வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு வேலையாக நாங்கள் நண்பர்களும் நாங்கள் போனோம். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, அண்ணே உங்களுக்கு மாவெல்லாமே நம்ம இங்கேயே வந்து அரைச்சிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு காமிச்சாங்க. அந்த பொண் வந்து கொடுத்த பெண்ணிட்ட வந்து காசை காமிச்சாங்க. ஏன்னா இந்த காசை வந்து அவங்களுக்கு காசுங்கிறது அந்த ஒரு அதிகமாகலாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் அவங்க கையில் கிடையாது. கையில் நிறைய ஒரு இருந்திருக்கு, ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இந்த சொற்ப வருமானம் அவங்களும் ஒரு மகிழ்ச்சியை தந்தது, அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அந்த ஒரு பயணங்கிறது வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சுறதுங்கிறது ரொம்பவே சோலாரை நம்பி என்னால் தெரியும் சோலாரை வச்சு மிஷினை ஓட்ட முடியுங்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நம்ப வைக்கிறதுக்கு நாம் எடுத்த ஒரு முயற்சியை வந்து வெறும் வார்த்தைகளை சொல்ல முடியாது. அவங்க கான்ஃபிடென்ட் ஆன அப்புறம் பார்த்தோம்னா சொன்ன ஒரு விஷயம், இதை வந்து வச்சு ராகியை வச்சு ஏதாச்சும் செய்ய முடியுமாண்ணா, மாவுகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான முயற்சிகளும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது வந்து ஒரு கட்டம் வந்து அந்த உள்ளூர் உணவுகளை அதிகப்படுச்சு. இப்போ என்ன பண்ணனா, உள்ளூர் உணவாக கல்டிவேஷன் ஆகக்கூடிய மாவு அவங்களே அரைக்கிறாங்க, அவங்களே உட்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அந்த பெண்மணிக்கான பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி, இதே சமயத்தில் உள்ளூர் மயங்கத்தில் அந்த பொருள் வந்து உணவாகவே உட்படுச்சு. இதே ஒரு தோரணையில் தான் மற்ற மலை கிராமங்களுக்கு இருந்த ஒரு சூழல் எனக்கு கிடைச்சி. ஏன் இந்த ஹில் ஸ்டேஷன் மட்டுமா அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா, ஈரோடு சுற்றி நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அங்கே அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு மலை கிராமத்துலேயும் இதே அடிப்படையான பிரச்சனை இருந்தது. இப்போ இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என் கையில் காசு இருந்தால் மட்டும்தான். எல்லாருமே கொண்டு வந்து எனக்கு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக நான் அந்த மலை கிராம மக்களுக்கு கொண்டு போய் இதை செஞ்சு முதல்ல செஞ்சு, ஏன்னா அடிப்படையான உணவு தேவைக்கான விஷயம் இருக்குது. அதை நம்ம சோலார் மூலமாக நம்ம பண்ணும்போது எந்த ஒரு மாற்று எனர்ஜியும் வச்சு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் இல்லாமல் சரி, டீசல் இல்லாமல் இருந்தாலும் சரி, சூரிய வெளிச்சம் இருக்குது, சூரிய வெளிச்சம் வச்சு அரைச்சிக்கிறாங்க, அவங்க உள்ளூர் உணவாக அவங்க பயன்படுத்திக்க முடியுங்கும் போது இந்த முயற்சியை நம்ம செஞ்சிடுங்கிற ஒரு அழுத்தம் மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. என்னோட பயணம் செஞ்ச அன்னைக்கு காலகட்டத்தில் குக்கு காட்டுப்பள்ளியிலேருந்து அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அடுத்த கட்டமாக ஒரு முயற்சியை எனக்கு கை கொடுத்தாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் சாரோட எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அவர் மூலமாக எனக்கு ஒரு நிதி உதவி எனக்கு கிடைச்சிது. அப்போ அதை வந்து நான் வெவ்வேறு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எழுத்தாளர் ஜெயமோகன் சார் மூலமாக எனக்கு அந்த ஒரு அறிமுகம் கிடைச்ச உடனே இதே மலைத்தொடருக்கு அருகில் இருக்கக்கூடிய சோழகனைங்கிற ஒரு கிராமத்தில் சோழக்கருங்கிற கம்யூனிட்டி இருக்காங்க. நமக்கு சோழக்கர் கம்யூனிட்டியை பற்றி நிறைய நாவல்கள் இருக்குது, அதனோட துயரங்கள் பற்றி நிறையவே படித்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த அழுத்தத்தில் அவங்களோட அடிப்படையாக உணவாக இருந்தக்கூடிய அந்த ராகியை வந்து அங்கே உள்ளூர்லேயே மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டான ஒரு கட்டடத்தை வந்து கட்டி அதன் மேலே வந்து சோலார் அமைச்சு அந்த சிறுதானியம் அரைக்கக்கூடிய இறந்தத்தை வந்து அமைச்சு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் ஸ்டில்லாம் நேற்று நான் இந்த எபிசோடுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, அண்ணா இந்த மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் வந்தால் எங்களை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து இந்த நாளோட 2 வருடங்கள் நிறைவுற்றிருக்கு. இன்னைக்கு அந்த உள்ளூர் உணவுங்கிறது வந்து இன்னைக்கு அந்த மிஷின் மூலமா இன்னைக்கு நிவர்த்தி ஆயிருக்கு. ஏன்னா மாற்று உணவு தேடி பயன் பண்ண வேண்டிய சூழல் கிடையாது. மானாவாரியா கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை அவங்க உள்ளூர் உணவாகவே அரைச்சி அவங்க வந்து உணவா எடுத்துக்க முடியுது. அது வந்து பெரிய ஒரு உந்துதலை கொடுத்தது. இதுக்கு அடுத்த கட்டமா இதை வைத்து நம்ம ஏதாச்சும் நம்ம வந்து ஏன் மற்ற மலைங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது இதை நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வெவ்வேறு மலைக்காலம் கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள் இருந்தோம். அப்போதைக்கு அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம அது கட்டமாக நம்ம வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த 2 வேலைப்பாடுகளையும் நாங்கள் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக இருக்கக்கூடிய டைரக்டருக்கு வந்து தகவல் கிடைச்சிது. அவர் வந்து முதல் கட்டமாக எனக்கு வந்து ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியில் முதல் கட்டமாக ஒரு 10 மலை கிராமத்துக்கு உண்டான ஆர்டரை கொடுத்து இதை மாதிரி அமைப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த வேலை முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 மலை கிராமத்துக்கு உண்டான செயல்பாடு இதே தருணில் மாதிரி அமைப்பாக நம்ம செய்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ராகிங்கிறது ஒரு பக்கம் வந்து அரைக்கிறது மட்டுமே சிரமம் கிடையாது. ராகி அறுவடை காலகட்டத்தில் அந்த பக்குவப்படுத்துகிற வரைக்குமே நிறைய சிரமம் இருக்குது. ராகி
அறுத்து அவங்க நேம்பி பொட்டு எடுக்கிறது, இந்த உம்மி எடுக்கிறது, இது வந்து கல்குருணை நீக்கிறது, இதெல்லாம் இது வந்து ஒருத்தரால் செய்யவே முடியாது. இந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னா குறைந்தது 4 பேராச்சும் கூட்டுழைப்பு தேவை. இப்போ மலையிலேருந்து 3 மாதம் மட்டும்தான் இந்த பயிர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே வந்து மலையை விட்டு வெவ்வேறு சூழலில் கூலி தொழிலாளியாக போய் தஞ்சம் அடையக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இருக்காங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பக்குவப்படுத்துகிற செயல்பாடு வந்து ரொம்ப பெரிய ஒரு சிரமம் இருக்குது. இதுக்காக நாங்கள் பிரத்யேகமாக இன்னொரு செயல்பாடை ஏன் இந்த வந்து டீஸ்டோன் பண்ணுறது, பாலிஷிங் எடுக்கிறது, அரைக்கிறது, இது எல்லாமே ஒரே ஒரு செயல்பாடாக ஒரே இதில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னரில் கம்ப்ளீட்டாக வந்து மிஷினரிஸ் 3 மிஷினரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஹெச்பிக்கு பக்கமாக இருக்கும். அந்த 10 ஹெச்பி கம்ப்ளீட்டாக சோலாரில் ரன் பண்ணோம். இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி முயற்சி யாருமே பண்ணலை. இது முதலாக நம்ம நேரடியாக சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக ஒரு நிதியை வாங்கி இந்த செயல்பாடை நாங்கள் கோட்டடைங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. அதாவது ஈரோட சுற்றி மலை கிராமங்கள் நிறைய இருக்குது. அதில் கோட்டடைங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. இந்த 10 அதை சுற்றி 10 குக்கிராமங்கள் இருக்குது. இந்த குக்கிராம மக்களுக்கு அடிப்படையான அந்த ராகியை வந்து கொண்டு வந்து லீஸாக போகிறதாகட்டும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் கொண்டு போய் போகிறதுனா அவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தனால அந்த இடத்துலையே வந்து உள்ளூர் பயன்பாடுக்காக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு கண்டெய்னர் வடிவில் நம்ம ஒரு டிசைன் பண்ணி ஒரு மாதிரி அமைப்பு, சென்ட்ரல் யூனிட், சோலார் பவர்லேயே ஒரு சென்ட்ரல் யூனிட் கூட நகர்த்தி கொண்டு போய் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மையம் இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு வேலை முடிஞ்சதுன்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாங்கிற மாதிரி நகரும் வரைவில் வந்து ஒரு வடிவமைப்பு பண்ணி நம்ம அந்த இடத்துல செஞ்சு கொடுத்தோம். இதுக்கு வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து நிதியை வந்து செயலாக்கம் பண்ணி நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மூலமாக பண்ணி கொடுத்தோம். இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஒரு 10 கிராமம் இந்த வேலைப்பாடுகளை பார்த்த அப்புறம் வெவ்வேறு சூழலில் கவர்மெண்ட் அஃபீஷியல்லேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அதை வந்து நம்ம செயல் வடிவம் படிப்போம், இதை வந்து முயற்சி அடுத்த கட்டமாக கொண்டு போவோம் அப்படிங்கும்போது எனக்கு தொடர்ந்து நிதி உதவிகளை வந்து செயலாக்கம் பண்ணுறதுக்குண்டான அறிமுகம் கொடுத்தாங்க. மக்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ராகி பண்ணியாச்சு, உள்ளூர் உணவாக கல்டிவேஷன் ஆகுது. அடுத்த கட்டமாக அவங்களோட பொருளாதாரம்ங்கிறது பெரிய ஒரு இடர்பாடான சூழல் இருந்து அப்போ அந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டு பண்ணும்போது பொருளாதார மாவு இருக்குது, மாவு வந்து சத்து மாவு பண்ணுறதோ இல்லை வந்து ஏதோ விதத்தில் மதிப்பு கொடுணும். ஏன்னா 35 ரூபா ராகி வந்து 150 ரூபாய்க்கு சேலுக்கு வந்து வெளியே இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் ராகியை போய் கேட்டீங்க அப்படின்னா மாவு பவுடர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உள்ளூர் உணவாக இருக்கக்கூடிய அந்த மாவுகளை பொருளாதாரம் சார்ந்த தேவைகளுக்காக மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த கோட்டடையில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேபிளிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ், அந்த மக்களுக்கு நம்ம ராகியை வச்சு எப்படி வந்து மதிப்பு கூட்டுறது, எப்படி பேக்கிங் பண்ணுறது, எப்படி சந்தைப்படுத்துவது, இந்த ஒரு எல்லா செயல் வடிவமும் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இதுக்கு ஒரு தளலுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். இது வந்து பெருசாக வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆகலை, ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு அமைப்பாக ஒரு நண்பர்களை சேர்த்துக்கிட்டு என்னோட சுத்த பயணம் செஞ்சக்கூடிய நண்பர்கள்லாம் வச்சு நான் வந்து ஒரு அமைப்பை வந்து நான் ஏற்படுத்தி இதை வந்து தொடர்ந்து நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து அந்த மக்களோட பொருளாதாரத்தை ஒரு அடிப்படையாக நான் ஒரு அந்த குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா அவங்களுக்கு கையில் செலவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் அவசியம் கிடையாது. அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து வெவ்வேறு மலைகள் கிராமங்களுக்கு விரிவடையும் போது இதனுடைய பொருளாதாரத்தை தேவை பண்ண முடியுங்கிறது நம்ம நம்புறேங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக விவசாயத்தில் பெரிய ஒரு இடர்பாடாக இருந்தது வந்து விவசாய கழிவுகளுங்க. விவசாய கழிவுகளை பொறுத்தளவுக்கு என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பழுவில் 1% வந்து 1/3 வந்து கழிவுகளாகவே போகுது. அது வந்து விவசாய இடத்துல நடக்கலைங்க. விவசாய இடத்துலேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வரக்கூடிய உணவுக்குள்ளே வரத்துக்குள்ளே அவ்வளோ கழிவுகள் இருக்குது. இது வந்து நம்ம எழுத்தேடுகளில் படிக்கிறோம், நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம். ஆனால் வந்து அதுக்கான செயல் வடிவம்ங்கிறது வந்து நம்ம எடுக்கிறதுல தயக்கம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு சோலாரை பயன்படுத்தி எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும், அது கூட மதிப்பு கூட்டும் இயந்திரங்களை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மதிப்பு கூட்டும் இயந்திரத்தில் 2 விதமாக நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒன்று நம்ம சமவெளியில் பார்த்தோம்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா மஞ்சள் அரைக்கிறது, தேங்காய் நாட்டுறது, எள்ளை மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி ஃப்ளவர் மில்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ளவர் மில்லமே முழுமையாக நம்ம சோலாரை பயன்படுத்தி நம்ம இதை மதிப்பு கூட்டுக்க பண்ண முடியும். இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னா விவசாய கழிவுகள் தான். இந்த விவசாய கழிவுகளை பொறுத்தளவுக்கு என்ன, விவசாய இடத்துல இருந்து உற்பத்தி பண்ணிடுறாரு, அந்த விவசாயிக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை கொண்டு வந்து சேர்த்துறதுல நம்ம அந்த உணவு தட்டுக்கு வர வரைக்குமே பார்த்தோம்னா அத்தனை கழிவுகள் ஆகுது, அத்தனை டன் வேஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி அறிக்கைகள் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஏதோ விதத்தில் நம்ம நிவர்த்தி பண்ணோம், அதை வச்சு ஏதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் தான் நான் ஒரு டிசைன் நம்ம ஒன்று எடுத்தேன். அது வந்து போர்ட்டபிள் சோலார் ட்ரையர். அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து சிறுதொழில் பண்ணுறாங்க. சிறுதொழில் பண்ணும்போது பார்த்தோம்னா
காய வைப்பாங்க. காய வைக்கிறது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அவங்க கவனத்தில் வரும். காக்கா தூக்கிட்டு போயிருமா, மழை தண்ணி வந்துருமா, இல்லை மாய்ச்சர் வந்துருமா, நைட்டு எடுத்து வைக்கணுமா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் எல்லா விதமான தொழில் முனைவோருக்குமே இருந்ததுனால அதுக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம சோலார் ட்ரையரை நாங்கள் ஒரு இனோவேட்டிவாக பண்ணோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கூடாரங்களில் சோலார் ட்ரையர் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே ஒரு விவசாயம் செய்யக்கூடிய சூழல்லேருந்து மதிப்பு கூட்டு பண்ணுறவங்களாகட்டும், பெண்கள் வந்து செய்யலாம் போனோன்னா அந்த சோலார் ட்ரை வாங்கக்கூடிய விலையில் இருக்குதா அப்படின்னா இல்லை. லட்சங்களில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். குறைஞ்சபட்சமாக 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மதிப்பீடு போட்டால் மட்டும் தான் அதை நிவர்த்தி பண்ணும். அது வந்து பெரிய லெவலில் செய்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன லெவலில் செய்கிறவங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு சூழலை கொடுக்கல. அப்போ அதுக்கான ஒரு மாதிரி அமைப்பை நம்ம சோலார்லேயே நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டபுள் சோலார் ட்ரையர் பண்ணோம். ஒரு 6 அடி 3 அடி வித்து, அதுலேயே சின்னது எப்படிங்கிற ஒரு 25 கிலோ 50 கிலோ அளவில் நாங்கள் போர்ட்டபுள் ட்ரையர் கொடுத்தோம். இந்த ட்ரையரை வந்து எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு வந்து வைக்கிற மாதிரியும், மழை காலங்களில் எப்படி பயன்படுத்திக்க முடியும், அதே மாதிரி மாய்ச்சர் இல்லாமல் அந்த பொருளை வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டாக கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணோம். இது நேரடியாக பார்த்தோம்னா யூவி ரேஸ் வந்து உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய வெளியே வந்து 35 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா நம்ம பாக்ஸில் வந்து 50-65 சென்டிகிரேட் வரைக்கும் டெவலப் பண்ணோம். இந்த ட்ரையர் மூலமாக ஒரு பொருளை வந்து நீங்கள் சுத்தமாக காய வச்சுக்க முடியும். அதனோட நியூட்ரிஷன் தன்மை குறையும். அப்போ ஒரு பொருள் வந்து குறையுது, வேஸ்டேஜ் இல்லாமல் காய வச்சு பக்குவப்படுத்திட்டா அப்படின்னா விவசாய கழிவுகளே கிடையாது. இப்போ ஒரு 2 கிலோ 3 கிலோ கேரட் எடுக்கிறாங்க, பீட்ரூட் எடுக்கிறாங்க, முருங்கைக்கீரை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து அந்த பாக்ஸில் போட்டு வேல்யூ அடிஷன் பண்ணி காய வச்சு மதிப்பு கூட்டி பண்ணி, இப்போ கேரட் எடுத்து நீங்கள் வந்து கேரட் மால்ட் பண்ணுறவங்களாகட்டும், பீட்ரூட் மால்ட் பண்ணுறவங்களாகட்டும், கீரை பொடி பண்ணுறவங்களாகட்டும், இந்த மாதிரி எல்லா பயன்பாடுமே பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலமாக இப்படி பண்ணும்போது உணவு கழிவுகளுங்கிறது நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியுது. 2 கிலோ கேரட்டை வந்து நீங்கள் வேல்யூ எடிஷன் பண்ணி நீங்கள் மதிப்பு கூட்டும் போது கழிவுகள் இல்லாமல் வரும்போது அவங்களுக்கு பைசா வந்து மிச்சமாகுது இல்லையா? இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு உண்டுதல் கொடுச்சு. இதை வந்து நான் அடுத்த கட்டமாக ஒரு பக்கத்தில் என்னோட நண்பர்கள் வட்டத்தில் நான் வந்து விவசாயத்தை அந்த இந்த சோலார் வாட்டர் பம்ப் செய்யும் போது நிறைய நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் தான். அவங்களுக்கு தான் முதல்ல முயற்சி பண்ணேன். அது வந்து முதல் முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு, வேணும் நீங்கள் அடுத்த கட்டமாக இதை நான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்கள் வச்சு இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 80 சோலார் ட்ரையர் நாங்கள் கொடுத்துருக்கோம். வெவ்வேறு மாநிலங்களுக்கு ராஜஸ்தான் கொடுத்துருக்கோம், மகாராஷ்டிரா கொடுத்துருக்கோம், கேரளா கொடுத்துருக்கோம், கர்நாடகா கொடுத்துருக்கோம், தெலுங்கானா கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் வீட்டிலிருந்தே சின்னதாக தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் வருது. இன்னொன்றுனா உணவு வந்து எனக்கு அண்மையில் ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சது. என் பையன் வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிடவே மாட்டான், நான் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி வேல்யூ எடிஷன் பண்ணி நான் அதை கொண்டு போய் கொடுக்குறேன், என் குழந்தை சாப்பிட்டுக்குச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குதான், அதை தொடர்ந்து கேட்குறான், மால்ட்டாக கேட்குறான், ஏதோ இதில் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது எனக்கு ரொம்பவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தந்தது. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு செயல்பாடு அவங்களுக்கு பிரச்சனையை அனலைஸ் பண்ணி மறுபடியும் நான் அந்த வேலையை செஞ்சேன். அடுத்த கட்டமாக எனக்கு வந்து ஒரு மகிழ்வு தந்துச்சு. இது என்னன்னா அடுத்த கட்டமாக இதை தேடி மக்கள் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்த்த முடியாதா அப்படிங்கிறதுல உந்துதல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. எனக்கு அதுக்கு தேடி ஒவ்வொரு பக்கமும் பயன் பண்ணேன். அதுக்கு வந்து அதுக்கான மார்க்கெட்டிங் நான் கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம யூடியூப் மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்தோம். இதன் மூலமாக அவங்க பிரச்சனையாக கருதக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம நிவர்த்தி பண்ணி உணவு கழிவுகளை ஒரு மதிப்பு கூட்டும் செயல்முறையாக நம்ம அந்த சோலார் டிரைவர் வச்சு பண்ணிக்க முடிஞ்சதுங்க. முதல்ல சோலார் வாட்டர் பம்பு நான் என்கிட்ட பிரச்சனையாக இருந்தது என்னன்னா, சோலார் வாட்டர் பம்பில் அன்னைக்கு வந்து சோலார் வாட்டர் பம்பை இவ்வளோ டெப்த்துக்கு தான் பயன்படுத்த முடியும், இவ்வளோ நீரை தான் நம்ம இந்த இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா முதல்ல நமக்கு வந்து அதிகமாக சோலார் நம்ம பயன்படுத்தும் போது வாட்டர் பம்பு விவசாயம் சார்ந்த இதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு மேலே பயன்படுத்த முடியாது, ஒரு நீங்கள் இது இவ்வளோ தான் லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விழுந்துக்கிட்டே இருந்தது. நம்ம ஊரில் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 1200 1300 இந்த லெவலுக்கு அடிமட்டம் நீர்மட்டம் போயிடுச்சு. இப்போ விவசாயம் போர் போடுறது அவ்வளோ தூரம் போடுறது தப்பு தான், ஆனால் அது போட்டார், விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவர் வந்து ஃப்ரீ கரண்ட்டுக்கும் போக முடியாது, டீசலுக்கும் வாங்கி ஊற்ற முடியாத சூழலில் அது அவரோட பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்போ இதை வந்து சோலாரை பயன்படுத்தி வாட்டர் பம்பு அமைக்கலாமா முடியுமான்னு பல கேசஸ் வந்துச்சு. அப்போ அதை வந்து ஒரு திங்களூருங்கிற இடத்துல தொடர்ந்து ஒரு 3 சைட் நாங்கள் வந்து இதே டெப்த்தில் நாங்கள் பண்ணோம்.
இன்ன வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல அவர் வந்து இந்த இதான் பிரச்சனை, இதில் ஏதாச்சும் போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு முறையில் விவசாயத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. பகல் நேரத்தில் மட்டும்தான் அவர் விவசாயம் பண்ணுறாரு, மற்ற நேரங்களில் பெருசாக வந்து அவர் நிம்மதியாக போய் தூங்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃப்ரீ கரண்ட் வாங்கியிருந்தா கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து தொடர்ந்து சோலார் மூலமாக சூரிய ஆற்றல் மட்டுமே பயன்படுத்தி பகலில் வெள்ளாமை பண்ணுவாப்புல. காலையில் வந்து நேரமாக போய் ஓப்பன் வெல் பம்ப் எடுத்து தொட்டி மோட்டர் எடுத்து தண்ணி விட்டுருவார். மற்ற நேரங்களில் போர்வெல் அமைக்கும், மறுபடியும் வந்து ஓப்பன் வெல் பம்பை இயக்கி இந்த மாதிரி விவசாய முறைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது வந்து தொடர்ச்சியாக இது பண்ணும்போது அடுத்த கட்டமாக வெவ்வேறு விவசாயிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். இது இப்படி தான் என்னோட வாட்டர் பம்பு பொறுத்த அளவுக்கு ஒரு 150 வாட்டர் பம்புங்கிறது சராசரியாக தமிழ்நாட்டில் நாங்கள் நிறுவி இருக்கிறோம். வெவ்வேறு ஸ்கீம்லேயும் சரி நேரடியாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த மலை மக்களுக்கு எடுத்தோம். ஏன் இந்த சோலார் வாட்டர் பம்பை ஒரு வேறு விதமாக நம்ம பயன்படுத்தக்கூடாதா, இந்த சோலாரை வேறு விதமாக பயன்படுத்த முடியாதா அப்படிங்கும்போது தான் மலை கிராம மக்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சுது. அங்கே போனோம்னாலாம் எங்களை ஏற்றுக்க கிடையாது. சர்வசாதாரணமாக என்னை வந்து வேற்று ஒரு கிரக வாசியாக தான் என்னை பார்த்தாங்க. இது ஏதோ வந்து காசு வந்து பைசா யாரோ கொடுக்குறாங்க, செலவு பண்ணுறதுக்கு வராங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னமும் நீங்கள் போய் எங்கேயாச்சும் மலை கிராமத்தை போட்டேன்னா ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா பேசுகிறவங்களா இருந்தால் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சராசரியாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. வெளியே ஆட்களை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, சொல்கிற விஷயத்தையும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு 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 ப்ரூவன்டக்காக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த மக்கள் மாதிரி யாருமே நம்ம உயிராக இருக்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு 23 மலை கிராமத்தில் போயிட்டு வரேன். இன்ன வரைக்கும் ஒவ்வொரு மலை கிராமத்துலேயும் எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு போனோம்னா வாங்கண்ணே எப்படின்னா இருக்கீங்க, ஆனால் போயிட்டு இருக்குதே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு செக்யூரும் எனக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த செஞ்ச வேலை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்பேஸ் பண்ணாங்க, அவ்வளோ ப்ராவத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையெல்லாம் நம்ம சோலார் மூலமாக செஞ்சு கொடுத்த உடனே பார்த்தோம்னா இன்றைக்கி அவ்வளோ திருப்தி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி மலை கிராம மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல கோட்டடைங்கிற இடத்துல வேல்யூ அடிஷன் செய்கிறதுக்கு உண்டான வேலை நடந்துருச்சு. 23 மலை கிராமத்தில் இன்றைக்கி ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து மக்கள் வந்து பயப்படாமல் வந்து ஒரு உணவை வந்து அங்கே அரைச்சிக்கிறாங்க, சோலாரை பயன்படுத்தி அரைச்சிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கொடுத்தது. ஏன்னா இதுதான் ஏன்னா அடிப்படையில் அந்த சோலார் வாட்டர் பம்ப் விவசாயிகிட்ட இருந்து இருக்கக்கூடிய திருப்தியும் இந்த மலை மக்கள் கொடுக்கக்கூடிய திருப்தியும் இதுதான் என்ன வெவ்வேறு தளங்களில் சோலாரை பயன்படுத்த முடியும், வெவ்வேறு பயணத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கும்போது தான் எனக்கு உந்துதலை கொடுத்துச்சு. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் எடுத்த பயணமும் அனுபவமும் அவங்க கிடைக்கக்கூடிய மனநிறைவு, அங்கே கேட்கக்கூடிய பிரச்சனைகள் தான் என்னை வந்து அடுத்த கட்டமாக நகர்த்துச்சு. இதன் அடிப்படையில் உருவானது தான் சோலார் போர்ட்டபிள் ட்ரையர். ஒரு பூக்கடை அண்ணன் பாண்டியன்னு சொல்லிட்டு தென்காசி பக்கத்தில் இருக்கார். அந்த அண்ணன் வந்து எனக்கு வந்தார். எனக்கு ஒரு மாதமாக கேட்டுக்கிட்டே கிடந்தார், இது காய வைக்க முடியுமா, ஏதாச்சும் பைசா பற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக வா, இதை வச்சு நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ண முடியும் அப்படின்னு. திடீர்னு விடிய கத்தால ஈரோடு வந்துட்டார். ஈரோடு வந்து இந்தாங்க பணம்னு சொல்லிட்டு 50,000 பணத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டார் எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பணமாக நான் எங்கேயுமே ஆர்டர் வாங்காமல் பண்ணதே இல்லை. இவர் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் பிரியும் போல் எப்போ செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. செஞ்சு அவருக்கு ஒரு 10 நாளில் நாங்கள் செஞ்சு அவருக்கு மெட்டீரியல் நாங்கள் சோலார் ட்ரையர் அனுப்பிச்சி விட்டோம். இன்றைக்கி அவருக்கு ஒரு 6 மாதங்கள் ஆச்சு. இன்றைக்கி பூக்கடை பாண்டியண்ணா வந்து ஒரு மசாலா கம்பெனி ஒரு சின்ன ஒரு ஏர்னிங் பண்ணுறாரு, மசாலா பொடிகளை பண்ணுறாரு, கீரை பொடிகள் பண்ணுறாரு. இது வந்து அவருக்கு பெரிய வருமானத்தை கொடுக்குதோ இல்லையா, அவர் மனநிறைவு கொடுக்குது. ஏன்னா ஒரு பூக்கடையாக செஞ்சுக்கிட்டு ஒரு வருமானத்தை இன்னொரு வேலையை அவர் செய்கிறாரு. அதன் மூலமாக ஒரு ஆத்மாத்மா அவருக்கு வந்து ஒரு செயல் வந்து அவருக்கு பிடிச்சி போகுது. இது வந்து அவருக்கு இன்னமும் கேட்டாலுமே என்ன வருமானம் வருதா அப்படின்னம்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்குப்பா, நான் கீரையை வாங்கினேன், பொடி பண்ணேன், நானே செஞ்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரி பழம்லாம் வாழைப்பழம்லாம் செஞ்சு வச்சுருக்கேனே, யாராவது கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. வாழைப்பழம் செஞ்சுருக்காப்புல, பலாப்பழம் செஞ்சு வச்சுருக்கிறாப்புல, ட்ரைட் பழம் அதை கீரை பொடி பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாமே நான் 2-3 எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகும்போது பார்த்தோம்னா அந்த அண்ணன் தான் கேட்பேன், ஆனால் பாண்டியண்ணா நீங்கள் கொஞ்சம் அந்த பொருளை எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா எனக்கு பார்சலில் போட்டு இங்கே அனுப்பிச்சி விடுவாப்புல. இதை பயன்படுத்தி இந்த பாருங்கள் ஒரு ஆள் ஒரு பாண்டியனை பூக்கடை எண்ணெய் அடுத்த கட்டமாக ட்ராவல் பண்ணி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80 தொழில் முனைவர்கள் வெவ்வேறு விதமான ஆண்டர்ப்ரனராக மாறியிருக்காங்க. பாண்டியண்ணன் மட்டும் கிடையாது, நிறைய இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வீட்டில இருந்தே தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட நம்ம இந்த சோலார் ட்ரையர் மூலமாக ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் ஒரு 80 பேரை ரீச் பண்ணேன். இன்னைக்கு என்னை ஒட்டுமொத்தமாக சோலார் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5 மாநிலங்கள்
23 மலை கிராமங்கள் 150 சோலார் வாட்டர் மூலமாக சூரிய ஆற்றலை இன்னும் ஒரு அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இந்த பயணம் பொறுத்த அளவுக்கு மிக தொலைவு. ஏன்னா ரொம்ப குறிப்பிட்ட நாளில் எனக்கு கிடைச்சல. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் ஐடி முடித்து இன்னைக்கு தொழில் முடிஞ்சிட்டு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு இந்த 20 வருஷம் அனுபவங்கிறது வந்து வார்த்தையில் எந்த இதுலேயுமே ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த நான் கற்றல் தான். அந்த கற்றல் என்னை வந்து அடுத்த கட்டமாக நகர வச்சது. இது எப்படி சொல்கிறதுன்னு என்னால் தெரியல. ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு அனுபவத்தை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி சோலார் வாட்டர் பம்ப் எடுத்தோம்னா ரொம்ப மதிப்பீடக்கூடிய வானகத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்மாழ்வார் ஐயாவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கு சோலார் வாட்டர் பம்பு கொடுக்கும். எங்கள் திருமூர்த்தி பக்கத்தில் சத்தியமங்கலம் பக்கத்தில் திருமூர்த்தி அண்ணான் இருக்கார், அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப வேல்யூடாக செக்யூராக நல்ல இயற்கையை நேசிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பயணம் தான் அந்த அவங்களோட அன்பும் என்னோட அந்த அவங்களோட வாழ்த்துக்கள் தான் என்னை வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் இயக்கிக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலகட்டம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த ஐடி முடித்து இந்த தொழில் இந்த இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 21 வருஷத்தில் நான் தனி ஒருவனாக மட்டுமே இந்த செயல்பாடு நடக்கலை. ஆனால் அந்த தனி வருவதுக்கு முன்னாடி நிறைய எனக்கு தோள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐடி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போன இடம் வந்து ஒரு திருப்பூர். அன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போகும்போது பார்த்தோம்னா ஒரு அண்ணாட்ட போய் அஸ்ட்ரோ கெமிக்கல்ஸ் ஜெயக்குமார் சார்ன்னு இருக்கார். இன்னைக்கு எனக்கு இன்ன வரைக்கும் அவர் தொடர்பில் இருக்கார். அன்னைக்கு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், அண்ணே நான் இந்த வேலையெல்லாம் கற்றுருக்கேன், இந்த வேலையை வச்சு நம்ம செஞ்சுக்க முடியுமா, ஏதாச்சும் வேலை தர முடியுமான்னு கேட்டேன். அவர் எடுத்த முயற்சினால் நான் அவருக்கு அன்னைக்கு ஐடி முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கும்போது வரைக்கும் இந்தோனேசியா போயிருக்கிறேன். வெவ்வேறு இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை கழிவுகளை சுத்தரிக்கக்கூடிய பேனல் போர்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய முயற்சிகள். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு சோலார் துறைக்கு நான் வரும்போது ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மலை கிராமத்தை எடுத்தேன் அப்படின்னா முதல் முயற்சி மட்டும் தான் என்னோடது. கத்திரி மலைக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த பொருளாதாரம் அன்னைக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணியிருக்கவே முடியாது. நான் ஆயிருப்பேன்னு தெரியாது. சக்ஸஸ் ஆயிருந்ததுனால தான் அவ்வளோ தூரம் இருந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு அடுத்த கட்டது மலை கிராமம். இன்னைக்கு 23 மலை கிராமத்துக்கு போயிருக்கு அப்படின்னா எனக்கு பின்னாடி இருந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண நண்பர்கள் தான். குக்கு சிவராஜன் ஆகட்டும், எழுத்தாளர் ஜெயன்மோகன் சார் ஆகட்டும், இன்னைக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கட்டத்தில் எனக்கு அவ்வளோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் மட்டும்தான் என்னால் விரிவடைய முடிஞ்சுது. இதன் மூலமாக நான் என்ன உங்கள்கிட்ட விரிவடைய விரும்புகிறேன் அப்படின்னா, சூரிய ஆற்றல் மூலமாக விவசாய சூழல்களை கண்டிப்பாக மாற்ற முடியும். அதன் மூலமாக நிறைய முயற்சிகள் நம்ம நிறைய இன்றைக்கி வாட்டர் பம்ப் எடுத்தோன்னா நிறைய கம்பெனிகள் வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயுமே வந்து நம்ம சோலாரை வந்து பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையாக சப்ஸ்டைனபிளாக இருப்பதுக்கு உண்டான முயற்சிகள் நிறையவே இருக்குது. எதுவுமே நம்ம பண்ண முடியாத ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து சோலாருக்கு அடுத்தது வந்து ஹைட்ரோ எனர்ஜி வந்துருச்சு. அதையுமே நம்ம பயன்படுத்தி விவசாய சூழலுக்கு பயன்படுத்த முடியும். என்ன ஒவ்வொருத்தருமே நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன விவசாயம் சார்ந்த சூழலுக்கு தேவையான சூழல்களை நம்ம வந்து கருத்தில் கொண்டு அவளோட பிரச்சனையை அனலைஸ் பண்ணி நம்ம பொருளை தயாரித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன மாதிரியே நம்ம கண்டிப்பாக நாங்கள் வந்து சாதிக்க முடியும். ஏன்னா என்னால் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் நேரடியாக பார்க்குறேன். அந்த களத்துக்கு போய் நான் வந்து அவங்களோட தேவைப்பட்டு அதில் அனலைஸ் பண்ணி அவங்களோட பெயின் பாயிண்ட்டாக இருந்து எனக்கு அவங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனையாக கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு பொருளையும் நான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு வேலையுமே அந்த மாதிரி தனித்துவப்படுத்தி தான் நான் அந்த வேலையை செஞ்சதுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து என்னால் இந்த நிறுவனத்தை கொண்டு போக முடியுது. இனி வரும் காலங்கள்லையும் எனக்கு விருப்பங்கள் அதுதான். 23 மலை கிராமத்தை தாண்டி மற்ற மலை கிராமங்களும் இருக்குது, உலகம் முழுக்கும் இருக்குது. வெவ்வேறு சூழல்லையே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரிசா மாநிலங்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் நாங்கள் போய் செய்யணும் அப்படின்னா என்னோட பயணங்களை நான் இந்த இதே அளவுக்கு நான் வச்சுக்கிட்டா மட்டும் தான் கொடுக்கும். என்னோட விருப்பமும் அதுதான். இன்னைக்கு வரக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்காக தான் தழலுங்கிற ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி அதன் மூலமாக நிறைய வேலைகள் நம்ம செய்கிறோம். இப்போ அண்மையில் வந்து தழல் அமைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் மூலமாக எனக்கு வந்து ஒரு நிதியுதவி கொடுத்தாங்க. ஒரு 23 லட்ச ரூபாய்க்கு உண்டான மதிப்பீடில் ஒரு நம்ம வேலை செய்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஈரோடு பக்கத்தில் குன்றிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நாங்கள் கோட்டடைங்கிற ஒரு அமைப்பில் நம்ம செஞ்ச வேலைகள் வந்து அரசாங்கம் மூலமாக ஸ்டார்ட் அப் மூலமாக ஒரு நிதியுதவிக்கு சிஎஸ்ஆர் மூலமாக கொடுத்துருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்ஆர் பொறுத்தளவு சிஎஸ்ஆர் நிதிகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து அடிப்படையான விவசாய சூழலுக்கு தேவையான சூழல்களை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு கருவிகள் கண்டுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுத்தா இனியும் வந்து விவசாயத்தை வந்து முதுகெலும்பாக நம்ம பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வாரம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் என்னோட
நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கேன். இன்னமும் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவி நிர்வாகத்துக்கும் குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.